வணக்கம். என் பெயர் டி. ஆதேஷ். நான் 5ஆம் வகுப்பு என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வங்கனூர். நான் கூறப்போற கதையின் பெயர் மாயமோதிரம். ஒரு காட்டில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு மனைவியோ மக்களும் யாரும் இல்லை. ஆனால் அவருக்கு பறவைகளும் விலங்குகளும் தான் நண்பர்கள். அவை மொழியும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு நாள் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு உதவி உதவி என்ற சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட திசைக்கு சென்றார். அங்கே ஒரு புறா சிறகை காயமடைந்து இருந்தது. அவர் புறாவை வீட்டுக்கு எடுத்து வந்தார். அந்த புறாவிற்கு சிகிச்சை அளித்தார். உனக்கு சிகிச்சை அளிக்க காயம் குணமாக வரைக்கும் நீ இங்கே இரு என்று கூறினார். உன்னிடம் கொடுக்க எதுவும் உணவு என்னிடம் எதுவும் இல்லை, மன்னித்துடு. கவலைப்படாதே நண்பா, என் மரபொன்றில் அரிசி இருக்கிறது, போய் எடுத்து சென்று வா. அவர் விவசாயி மரபொன்றிற்கு சென்றார். மரபொன்றில் அரிசி மட்டுமல்ல, தங்கம் வைரம் நகைகள் இருந்தன. ஆனால் அவருக்கு அதன் மேலே ஆசை இல்லை. இவர் நல்ல குணத்தை பார்த்த புறா இவருக்கு எதனாக உதவி செய்யணும் என்று எண்ணியது. இவர் அரிசியை கொண்டு வந்து இந்த புறாவுக்கு சிகிச்சை முடிந்து விட்டது. இந்த புறா இவருக்கு நன்றி கூறிவிட்டு சென்றது. இந்த புறா சென்றவுடனே ஒரு மோதிரத்தை எடுத்து வந்து கொடுத்தது. அந்த மாய மோதிரம் இது, நீ எதை கேட்டாலும் கொடுக்கும் என்றது புறா. சொல்லிவிட்டு சென்றது. விவசாயி மாய மோதிரத்தை கையில் அணைந்து மோதிரத்தை பார்த்து, எனக்கு பாலும் ரொட்டியும் வேண்டும் என்று கேட்டார். இந்த மாயம் இது, பாலும் ரொட்டியும் கேட்ட உடனே வந்து விட்டதே, இனிமேல் என்ன கஷ்டம் இருக்கு விவசாயிக்கு? கேட்டதுதான் நிறைவேற்ற மாய மோதிரம் இருக்கே. கதையின் கருத்து: உதவி செய்வரே உயர்ந்தவர். வணக்கம்.